ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசைட்டோட எபிசோட். முத்து மீனா, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது மீனா. என்னங்க சந்தேகம்? திடீர்னு பார்லர் அம்மாக்கு எப்படி வந்து பல்லு வலி வரும்? நல்லா தானே இருந்தாங்க. ஆனால் நான் கூட்டிகிட்டு வர நேரம் பார்த்து அவங்களுக்கு பல்லு வலி வருதுன்னா இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குன்றாங்க. நீங்கள் எங்கே இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை மீனா, எனக்கு என்னவோ அதுதான் வந்து சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தா சம்திங் ராங் மீனா அப்படின்ட்டு பயங்கர யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா இருந்துட்டு, சரி எதிர்த்து கூட பல்லு வலி வந்திருக்கு, இதில் போய் சந்தேகப்பட என்ன இருக்கு? நீ அந்த ரோகிணியை நம்பலானா அந்த பார்லர் அம்மாவெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னா அந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்குன்றாங்க. அது ஏதோ ஒரு தப்பு பண்ணுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஸ்ருதி அதெல்லாம் வேண்டாம் ஸ்ருதின்றாங்க. ரோகிணி சைலண்டா இருங்க, இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சே, என்னடா இது, இவங்க வேற நம்மள இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி டாக்டர் இருந்துட்டு அப்படியே உடனே ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும் டாக்டர், சும்மா இதுக்கான பெயின் இல்லாதக்கணும், அதுக்காக ஏதாச்சும் ஆயின்மெண்ட் கொடுங்க, மற்றபடி வேற எது வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வரணுவாங்க. அப்போ ஸ்டூடி இல்லை ரோகிணி, இருக்க இன்னும் ரொம்ப பெயின் அதிகமாயிடும், நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது நல்லது, உட்காருங்க ரோகிணின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்படி இப்படின்னு பார்த்து பல்ல பிடுங்கணும்னு சொல்லிடுவாங்க. ரோகிணி ஐயோ பல்லா, அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி, டாக்டர் நீங்க பல்ல பிடுங்க அப்படின்னு ஸ்ருதி, என்ன ஸ்ருதி? ரோகிணி அதோடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் சரிங்களா, அதனால நீங்க பல்லு வலியில கஷ்டப்பட வேண்டாம், பல்ல பிடிங்க, நீங்க என்ன 2 daysல சரியாயிடும் அப்படின்ட்டு டாக்டர் பிடிங்க சொல்லிடுவாங்க. டாக்டரும் ரோகிணியுடைய பல்ல பிடிங்கிறாங்க. அந்த வழியில படுறாங்க. ரோகிணி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அடியே ஸ்ருதி இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. அப்புறமா வந்து வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மனோஜ் வீட்டுக்கு போறாங்க. அப்பா இது யாரு? டே, இவங்க ரோகிணியோடைய அப்பா இருக்காங்களே மலேசியா, அங்கிருந்து தாண்டா இவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சந்தோஷமா பேசுறாங்க. ரோகிணி ஆனோடனே ரோகிணிக்கு பல்லு வலி வந்துருச்சு, ஸ்டுடியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் தாத்தா பாட்டி பேசிட்டு சரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க போன நேரம் இன்னும் ரோகிணி வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரோகிணி வராங்க. அதுக்கப்புறமா ரோகிணி பரவாயில்ல, இப்போ பல்லு பிடிங்கி இருக்காங்க, பரவாயில்லன்னு பெயினா இருக்குன்னு ஏமா அவங்க கிட்ட பேச இருக்கலாமா? ஏன்னா அவங்க அப்பா ஒரு தான், அவங்க ஏதாச்சும் பேச இருக்கலாம். ஆண்டி பல்லு வலியானு எப்படி பேச முடியும்? சரி இந்தாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஸ்ருதி சொல்றாங்க. இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும், சில்லு நல்லா இருக்கும், இந்த கிளைமேட்டுக்கு இதுவா அது சூப்பரா இருக்கும், ரோகிணிக்காக வாங்கிட்டு வந்தேன், எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்றாங்க. அப்பதான் முத்துக்கு வந்து பார்லர் அம்மா ஏதோ ஒன்று விஷயம் மறைக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறமா முத்து வந்து ஒர்க்கு கிளம்புறாங்க. அங்கே பேசிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு வராங்க. டே, இது மாதிரி ஃபாரின் போக போறேன்டா, அங்கே வேலை பார்க்கலான்னு இருக்க, வர சம்பளம் பத்த மாட்டேங்குது, தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னடா அப்போ இந்த தொழிலை விட்டுட்டு போக போறியா? வேற வேலை இல்லடா, எனக்கு நிறையவே வந்து ஒர்க் இருக்கு, நிறைய சம்பளம் வரணும்டா எனக்கு அப்படின்வாங்க. சரி ஓகே, அதனால சரி ஃபாரின் போறவங்களுக்கு வந்து ஃபாரின் சருக்கு வாங்கி கொடுத்தலாம் தான் வாங்கி கொடுத்தா அப்படின்வாங்க. டேய் எனக்கு வேண்டாம்னு முத்து சொல்றாங்க. ஏன்டா என் பொண்டாடிட்டு வா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நினைச்சா எதுவும் ஆகாது சரியா, நீ கூட உன் பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கோன்னுவாங்க. மீனா கால் பண்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? மீனா ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரினுக்கு போறான், அதனால எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறான், நானும் அந்த ட்ரீட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மீனா முத்துவை திட்டிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.